ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பார்ட் 2 வீடியோக்கு வந்துட்டோம். என்னன்னா, வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய குலுகுலு மோடு முட்டியை வந்து தூங்க வச்சாச்சு, பால் கொடுத்து ஃபீட் பண்ணி அவங்கள படுக்க போட்டு. லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எங்க போறோம்? படத்துக்கு போறோம். என்ன படத்துக்கு போறோம்? மினியன். யாரு பார்க்கணும் சொன்னது? நீதான் பார்க்கணும் சொன்ன. போய் பார்க்கணும்னு சொன்னது சார் தான், மினியன் ஃபேன். ஸோ வந்து இப்போ ஆமா, எனக்கு மினியன்னா ரொம்ப பிடிக்கும். படம் பார்த்துட்டு குட்டியா ஒரு ரிவ்யூ போடலான்னு இருக்கோம். ஓகே, நல்லா இருக்கும். மினியன் குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா மினியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் பார்க்கலாம். ஆமா, நாங்க எந்த தியேட்டர் போறோம்னா ரெடில்ஸ்ல வந்து ஒரு மால் இருக்கு. அது மால்லாம் சொல்ல முடியாது, பேருக்கு மால். பேருக்கு மால், ஆனா அது மால் கேட்டகரியிலே வராது. அதுக்குள்ள ஒரு பிவிஆர் இருக்கு. ஆமா, வேற எந்த தியேட்டர்லயும் ஆஃப்டர்நூன் ஷோ இல்ல. ஈவினிங் ஷோ வந்து மேடம் மூடுமுட்டி வந்து ஈவினிங்ல தான் முழிப்பாங்க. ஆமா, அதனால ஈவினிங் ஷோ போக முடியாது. நைட்டு இன்னும் பயங்கர உக்கிரமா இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லயும் உக்கிரமான டைம்லயும் நம்மளால போக முடியாது. அதனால ஆஃப்டர்நூன் டைம் தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம். சரி, போயிட்டு ஆஃப்டர்நூன் போயிட்டு பார்த்துட்டு வந்தால. ஆஃப்டர்நூன் வேற எங்கேயுமே இல்ல, பக்கத்துல லோக்கல்ல இந்த ஒரே ஒரு மால்ல மட்டும் தான் இருக்கு. அது பிவிஆர். டிக்கெட் ரேட்டு பிவிஆர்ல நார்மலாவே சொல்ல வேணாம், அவன் எப்பவுமே 250 ரூபா 200 ரூபாய்க்கு மேலதான் டிக்கெட் வைப்பான். ஆக்சுவலா பிவிஆர் வெளியே இருக்கிறதுக்கும் பிவிஆர் மால்குள்ள இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்ல. பிவிஆர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மால்குள்ள தான் இருக்கா? நார்மலாவே இருக்காது. அப்போ ஸ்டாண்ட் அலோன் தியேட்டர்லாம் இல்ல. ஸோ அதனால வந்துட்டு இப்போதான் போயிட்டு இருக்கோம். 12:20 படம். ஆன்லைன்ல எடுக்கல டிக்கெட்டு. சீட் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. புக் மை ஷோ அந்த மாதிரி ஆப்ல எல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்னு ஒரு 100 rupees போடுவான். நீங்க கேட்கலாம், என்னடா படத்துக்கு போற இந்த 100 ரூபா வந்து இது பண்ணா நான் சேர்த்து வைப்பேன், எதுக்கு அந்த 100 ரூபா அவனுக்கு கொடுக்கறதுக்கு? இது வந்து எல்லாருமே பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு தெரியறப்ப நீங்க ஆன்லைன்ல எடுக்க வேணாம். எதனா பெரிய படம் நம்மளுக்கு தியேட்டருக்கு போனா டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல எடுக்கிறது தப்பு இல்ல. இப்ப நம்ம ஒரு எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் சீக்கிரமா போயிடும். இன்னொன்னு பிவிஆர் சொன்ன டைம்ல எப்பவுமே போட மாட்டான், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லேட்டா தான் போடுவான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு போறது கரெக்டா இருக்கும் டைம். க்ரௌடும் இல்ல. நான் இப்ப கூட செக் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப போய் பார்த்தேன்னா நம்ம 2 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கிரீன்லயே. 2 பேருக்கு படம் போடுவாங்களா? அதெல்லாம் பிவிஆர்ல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யாரும் இல்லனாலும் போடுவாங்க அப்பதான் நினைக்கிறேன். ஒரு தியேட்டர் ஃபுல்லா நம்ம படம் பார்க்க போறோம். முடிஞ்சதுன்னா அதையும் காட்டுறோம், எப்படி ஃபுல்லா காலியா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்றது பார்ப்போம். வாங்க நேரா தியேட்டருக்குள்ள போவோம். தியேட்டருக்குள்ள போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் எடுத்துட்டு படத்தை பார்க்கலாம். படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடலாம். ஓகே, மாலுக்கு வந்து பார்க் பண்ணிட்டோம். இதுதான் மாலோட பார்க்கிங். வாங்க மாலுக்குள்ள போலாம். உள்ள வந்துட்டோம். லிஃப்ட்ல வந்துட்டோம். போய் டிக்கெட் எடுக்கணும். மால்ல இதுல லிஃப்ட்ல ஏசி உள்ள. அதுக்குள்ள 3rd floor வந்துட்டோமா? காலியா இருக்கு போல. ஆமா, இங்கதான் கரெக்ட். டிக்கெட் எடுக்கணும். சார், அது ஷோ கேன்சல் சார். டிக்கெட்ஸே போகல என்ன வந்து. இதுல புக் மாதிரி காட்டுது, புக்கான மாதிரி. புக் மை ஷோல காட்டுது. இல்ல, உங்களுக்கு போகாது. புக் மை புக் அந்த லேஅவுட்ல என்ன காட்டும்? இப்போ என்ன ஆச்சுன்னா பெருசா மொக்க வாங்கிட்டோம். ஆக்சுவலா நம்ம இதை பண்ணிருக்கலாம், ஆன்லைன்ல எடுத்திருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். புக் மை ஷோ அந்த மாதிரி ஆப்ல எல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்னு ஒரு 100 rupees போடுவான். பிவிஆர்ல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யாரும் இல்லைனாலும் போடுவாங்க. ஒரு தியேட்டர் ஃபுல்லா நம்ம படம் பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து படத்துக்கு போனோம், தியேட்டருக்கு போனோம். அங்க போனா ஒண்ணுமே நல்லா இல்ல, கிளீனா இல்ல, ப்ராப்பரா இல்ல. ஏன்னா அப்பவே கொஞ்சம் உஷாராயிருக்கணும். உள்ள போனா பார்க்கிங் எல்லாம் எடுத்துட்டு மேல போனா டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது எடுத்தீங்களா வீடியோ? அதையும் காட்டுறேன். எனக்கு அப்பவே கேன்சல் சொன்னது ரெக்கார்ட் இருக்கு. மைல்டா டவுட் ஆச்சு, என்னடா இது அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு எல்லா படமும் போட்டிருந்தது, மினியன் வந்து மேல அந்த டிவில காட்டவே இல்ல காமிச்சாங்க. நான் அந்த ரவுட்ல பார்த்தேன், மினியன் காமிச்சாங்க 12:20 ஃபர்ஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது பார்த்தா 12:20 ஷோ இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன், சரி ஒருவேளை படம் இல்லையோ எடுத்துட்டாங்களோ. அப்புறம் பார்த்தா 12:20 ஷோன்னு அந்த டிவிலயே மேல போட்டிருந்தாங்க. அதை நம்பி நான் வெயிட் வேற பண்ணியிருந்தேன். சரி ஓகே அப்ப இருக்கு போலன்னு. அப்புறம் போயிட்டு டிக்கெட் எடுக்க சொன்னா இல்ல படம் இல்ல அப்படின்ட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா டிக்கெட்டே புக் ஆகலையா. ஆனா புக் மை ஷோல பார்த்தா எனக்கு ஒரு 30 சீட்டு கிட்ட புக் ஆன மாதிரி காட்டுச்சு. அட்லீஸ்ட் இவங்க கீழே யாரும் சொல்லியிருக்கலாம். அந்த மாலுக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபா வாங்கினாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் கூட உள்ள இல்லை. போயிட்டு படம் இருக்கான்னு கேட்டோம், படம் இல்லைன்ட்டாங்க. சரின்னு உடனே கீழே வந்துட்டேன். பார்க்கிங் கேட்டால் அந்த செக்யூரிட்டி என்னன்னா, இல்லைங்க பிரிண்ட் எடுத்துட்டாங்க, எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. நான் அதுவும் சொன்னேன், இல்லைண்ணா படத்துக்கு தான் வந்தோம், படத்துக்கு போகல ஆக்சுவலாக, அந்த படமே ஓடலன்ட்டாங்க, ரிட்டன் வந்துட்டோம் அப்படின்னு.
அவர் நான் வேணா அடுத்த வாட்டி எடுத்துருவாங்கன்னு. நம்ம ஏதோ படிப்பறிவே இல்லாத முட்டாள் மாதிரி அவர் நம்ம கிட்ட வந்து அதுல தெளிவா டேட்டு டைம் போட்டிருக்கு. அடுத்த வாட்டி எடுத்துட்டு வந்தா இவனுங்க எப்படி விடுவாங்க பாருங்க. வேணா அடுத்த வாட்டி எடுத்துருவாங்கன்னு கேஷுவலா சொல்றாரு. ஸோ இந்த மாலை நம்பி வந்து இது யார் மேல ஃபால்ட், மால் மேல ஃபால்ட்டா இல்ல இந்த பிவிஆர் மேல ஃபால்ட்டா எதுவுமே தெரியல. பிவிஆர் படம் இல்லனா ஜஸ்ட் வந்து அந்த டிவிலயாவது ஷோ கேன்சல்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே உடனே வர கிளம்பிருப்பேன். மொபைல்லயே காட்டியிருக்கலாம். அதுலயுமே காட்டல. இப்ப அந்த 100 ரூபாய் யார் தருவா? பிவிஆர் தருவானா இல்ல மால் தருவானா? யார் மேல ஃபால்ட்? அவ்வளவுதான் போச்சு, வந்தது வேஸ்ட். பிவிஆர் நம்பி வந்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கயாவது ஷோ இருக்கான்னு போய் இருக்குது. ஆம்பா ஸ்கை வாக்ல இருக்குது. பட் ஆனா அதுக்கு வந்து 150 ஷோ ரெடில்ஸ் டிராபிக். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம நத்த மாதிரி அசைஞ்சிட்டு இருக்கோம் இந்த டிராபிக்ல. நம்ம வந்து அது என்ன ஏரியா, அது அண்ணா ஆர்ச் போனோம்னா கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். மேப் வந்து 1:10 போயிடுவான்னு காட்டுது. பட் ஆனா மேப் டைம் நம்ப முடியாது. 5 மினிட்ஸ் பார்க்கிங் போட்டு மேல போய் டிக்கெட்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடும். சீக்கிரமாவும் போலாம், லேட்டும் ஆயிடலாம், சொல்ல முடியாது. எங்கேயாவது அதுவும் இந்த ரெடில்ஸ்லாம் வந்து நம்ம டிராஃபிக்ல வந்து ரெடில்ஸ் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது, எப்போ எங்க டிராஃபிக் ஆகுனே தெரியாது. ஸோ அதனால போறது வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால 100 ரூபாய் நஷ்டமாகி இப்ப வீட்டுக்கு போறோம். மினியன் ரிவ்யூ ஆமா, மினியன் ரிவ்யூவும் கேன்சல். மினியன் படத்துக்கு எனக்கு எல்லாத்தையும் விட அந்த 100 ரூபாய் ஏசா போடுது. நம்ம வரும்போது வேற சொன்னோம், இதுல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜஸ் வரும் புக் மை ஷோல. நேர்ல போய் எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் சேவ் ஆகுது. அந்த 100 ரூபாய் இப்ப வந்து இப்படி பார்க்கிங்க்கு போச்சு. சரி ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பிவிஆரை நம்பி யாரும் வந்து நேர்ல போய் டிக்கெட் எடுக்காதீங்க, ஆன்லைன்ல எடுங்க. ஆன்லைன்ல எடுத்தீங்கனாலாவது உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். நேர்ல போய் இவனை நம்பி நேர்ல போய், அதுவும் இருக்கிற பிவிஆர் எல்லாமே வந்து மால்ல தான் வச்சிருக்கானுங்க. கன்ஃபார்மா நீங்க பார்க்கிங் டிக்கெட் எடுத்துட்டு தான் போய் ஆகணும் உள்ள. நீங்க அப்படி உள்ள போகும்போது என்ன இப்போ ஒருனா, நீங்க எந்த மால் சென்னையில வந்து பெரிய பெரிய மால் ஸ்கைவாக்கோ இல்ல வந்துட்டு இஏஓ இல்ல விஆர் நீ எங்க போனீங்கனாலும் மினிமம் சார்ஜ்னு ஒன்று இருக்கும். நீ வண்டி வந்து 10 நிமிஷம் எடுத்தாலும் சரி, 1 ஹவர்ல எடுத்தாலும் சரி, 30 ரூபாவோ 60 ரூபாவோ தான், மேக்ஸிமம் 60 தான் 1 ஹவருக்கு. ஸோ அது அந்த மாதிரி மினிமம் சார்ஜ் போட்டால் கூட பரவாயில்ல. இவன் அந்த 100 ரூபா தான் பார்க்கிங், அந்த 100 ரூபா முழுசாமே எடுத்துக்கிட்டான் 10 நிமிஷத்துக்கு. சரி ஓகே, போயாச்சு வந்தாச்சு, எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஒழுங்கா வீட்டில் உட்காந்து எடிட்டிங் அது பண்ணியிருப்பேன். என்ன ஒருத்தன் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன நீ தான் போலாம் ஜூம் போங்க, மூஞ்சிக்கு ஜூம் வைங்க. பாவ குழந்தை வந்து மினியன் பார்க்கல ஃபீல் பண்ணிச்சேன் கூட்டு போனா பாருங்க. போறாடே. ஆக்சுவலா நானும் மினியன் பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த ஒரு சில ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுக்கு மேல ஓடிடில பாத்து ரால விடுறேன். சரி வந்துட்டோம், ஃபாஸ்டாக் ஆச்சு பாத்துட்டு போவோம். இவ்வளவு தூரம் ஃபாஸ்டாக் பார்க்கலாம். ஃபாஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் நான் வேணும் எப்பவுமே வந்து. ஃபாஸ்டாக் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேஞ்சு போயிடுச்சு. அது ஒண்ணுமே தெரியல, வெறும் அந்த சிப் வரல, அந்த சிப் மட்டும் தான் கார்ல ஒட்டிட்டு இருக்கு. இப்போ அந்த சிப்பை வந்துட்டு எப்படின்னா புது ஃபாஸ்டாக் ஒட்டலாம், ஏன்னா அதுல இருக்க சீரியல் நம்பர் எதுவுமே கிடையாது. போக ஃபுல்லா பிஞ்சிச்சுன்னா அந்த சிப்பும் பிஞ்சிட்டு வந்துடும். நான் வந்து வேற புது ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்ல பண்ணலான்னு பார்த்தா அது அந்த பார்கோட் நம்பர் கேக்குது. பட் ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம அந்த இது ஸ்டிக்கர்ல எதுவுமே தெரியல. வெயிலும் ஒரு ரீசன் தான். அது ரொம்ப வெயில்ல படப்படதான் இவங்க தொடக்கி போயிருது. அதான் இப்போ ஒண்ணுமே தெரியல. இல்ல இத காட்றேன். ஓகே, பக்கத்துல தான் வந்து ஒரு டோல் ஒன்னு இருக்கு. அந்த டோல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாஸ்டாக் இது வேற எங்க, நான் இந்த ஃபாஸ்டாக் போடும்போது இந்த டோல்ல தான் போட்டேன். ஸோ அதே டோல்ல வந்து ஆள் யாராவது இருந்தாங்க, கண்டிப்பா ஆள் இருப்பாங்க. போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு புது ஃபாஸ்டாக் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு, ஏன்னா இது ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக வாங்கணும்னா திரும்ப இதை டீஆக்டிவேட் பண்ணணும், அப்புறம் அதில் மாற்றணும், அந்த வேலைலாம் இருக்குது. அதுக்கு புதுசாக ஒரு ஸ்டிக்கர் வாங்கினா அது 100 ரூபா நம்ம தான் அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாம். சிஎன்ஜி போடணுமா பங்க் போகுது? சிஎன்ஜி இந்த பங்க்ல போயிட்டு தாண்டதுக்கு அப்புறம் கேக்குறீங்க? இல்ல அப்பயே சரி வீடியோ ஃப்ளோல பேசுறீங்களே அப்படினு. சிஎன்ஜி இருந்ததா? இருந்துச்சு. கன்ஃபார்மா இருந்ததா? இருந்துச்சு. வண்டி எதனா போட்டுட்டு இருந்ததா? வண்டில போடல. சிஎன்ஜி அந்த இதுல நோ ஸ்டாக்ல போர்ட்ல இல்ல. லைட் இருந்துதா? லைட் எங்க இருக்கு? அது நான் இங்க ஒரு 2 வாட்டி வந்தேன், வரும்போது சிஎன்ஜி இல்ல இங்க. ஓ அப்ப தெரியல, நான் அந்த அளவுக்குலாம் நோட் பண்ணல. நோ ஸ்டாக் போர்டு இல்ல. சரி வேணா வரும்போது பாப்போம். போடணும், ஆஃப் டேங்க் தான் இருக்கு. சரி வாங்க ஃபாஸ்டாக். சரி வாங்க ஃபாஸ்டாக் வந்து டோல் வந்துட்டோம். டோல் வந்துட்டு டோல் தாண்டணுமா என்ன? இல்ல டோல் முன்னாடியே தான். இன்னைக்கு காலைல யார் மூஞ்சில முடிச்சான்னு தெரியல. என் மூஞ்சில நானே முடிச்சிட்டேன். நானு இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டு சர்வர் ஃபால்ட். அப்ப இப்ப வேற இடத்துக்கு போணுமா? வேணாம், வீட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் வேற எங்க டோல் இருக்கு? சரி சிஎன்ஜி யாவது போடுவோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜி இல்லன்னா போறாங்க. இன்னைக்கு இவன் தான் சொன்னா சிஎன்ஜி இருக்குன்னு. முடிக்க கூடாது. நீ வா, நான் இங்க நோ ஸ்டாக் போர்டு இல்லன்னு சொன்னப்பா. எனக்கு தெரியல இல்ல, ஏன்னா நான் கடந்த 2 வாட்டி வந்துட்டேன். 2 வாட்டி நோ ஸ்டாக் போர்டு வைக்க மாட்டாங்க. கேப்போம் வாங்க இத நம்ம கேட்டே. மூணாவது மொக்கை இன்னைக்கு வாங்க போறோம். வாங்க போறீங்க கூட அக்கம்பெனி பண்றதுக்கு நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பங்குக்குள்ள வரோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். மொக்க நம்பர் 3 வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வண்டி எடுத்துருப்புங்க. இங்க ஆள் இல்ல, இருக்காங்க, ஆட்டோக்கு போடுறாங்க. மூணாவது மொக்கையில இருந்து தப்பிச்சிட்டோம். இருக்கு இல்லை சிஎன்ஜி இல்லையா? சூப்பர். இல்லை, மூணாவது மொக்கையை வாங்கி விட்டோம். வண்டியை திருப்பி இன்னைக்கு நாள் இதை விட கேவலமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியும்னா என்னால சொல்ல முடியும். இன்றைய நாள் இந்நாள் பொழுது படத்துக்கு போறேன்னு சொல்லி 100 ரூபாய் பார்க்கிங் கட்டி அது வீணா போச்சு. காலையில இருந்தே வருவோம். காலையில போய் ஸ்டிச் பிரிக்கலான்னு போனா அவங்களும் நோண்டுறாங்க. ஒண்ணுதான் வெளியே வந்தது, இன்னொன்னு வலிக்குது இழுத்தா. சரி நீங்க போங்க, வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. சரின்னு டிஃபன் சாப்பிட போனோம். டிஃபன் சாப்பிட போற இடத்துல நான் கேட்டது கிடைக்கல. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டோம். ஓகே, வயிற்றுக்கு சாப்பிட்டதுக்கு பத்தி ஏதோ சொல்ல தேவையில்ல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்தோம். வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி படம் பார்க்க வந்தோம். அங்க ஒரு பல்பு 100 ரூபாய் பார்க்கிங்க்கு போச்சு. பார்க்கிங்க்கு போச்சு. அங்க இருந்து ஃபாஸ்டாக போனோம். அங்க ஒரு பல்பு. எனக்கு தெரிஞ்ச அந்த மால் செயல்படுறதே வந்து இந்த பார்க்கிங் காசை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரவங்க எல்லாம் ஏமாத்தி படம் இருக்குன்னு சொல்லி வர வச்சுட்டு படத்தை கேன்சல் பண்ணிட்டு எதுவுமே இல்ல. நான் ஒரு ஷார்ட் எடுத்து பாருங்க, அந்த கிட்ஸ் பிளே ஏரியான்னு இருக்கும். அட்லீஸ்ட் எல்லா மால்லயும் வீக் டேஸா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு குழந்தையாச்சும் விளையாடும். ஆமா, ஒரு குழந்தையாச்சும் விளையாடும். இன்னைக்கு வீக்கெண்ட் வேற. அங்க ஒரு ஈக்காக கூட அங்க அந்த பில்லு போடுறவங்க கூட இல்ல. அந்த மாலை நம்பி போனது நம்ம தவறு. அது நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, பல்பு வாங்கி எல்லா பல்புகளும் மூணாவது மொக்க ஃபாஸ்டாக், நான்காவது மொக்கை நான்காவது பல்பு, நாலாவது பல்பு சிஎன்ஜி. 4 பல்பு வாங்கிருக்கோம் இன்னைக்கு மட்டும். இதுக்கு மேல வெளிய காலடி எடுத்து அதை விட மன தைரியமான ஆட்கள் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வேஸ்டா கார் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க தான். எனக்கு தெரிஞ்சு மூடுமுட்டி சாப்பிட்டு இருக்குமோ, என்னை விட்டுட்டு வெளியே படம் பார்க்கவா போயிருக்கீங்க அப்படின்னு மூடுமுட்டி நினைச்சிருப்போம். இவ என்ன நமக்கு வந்து பாலை குடிச்சு படுக்க ஓடிடுறா அப்படின்னு நினைச்சிருக்கோமோ என்னவோ தெரியல. சரி வாங்க மூடிட்டு வீட்டுல இருந்து. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க வந்தது இந்த ஹைவேஸ். நீங்க வந்து மைண்டுக்குள்ள இப்ப நினைச்சுக்கோங்க, மினியன்ஸ் ஓடுது அப்படின்ட்டு. ஜெலடோ. சரி போதுமா? அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ?